நம்ம ஆதாரம் கிடைக்கிறது என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தர் வீடு கட்டுறாரு, புதுசா ஒரு வீடு கட்டுறாரு. வீடு கட்டுறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் சிலருக்கு தான் கிடைக்கும். சிலர் பூர்வீகமான வீட்டில் இருப்பாங்க, வீடு இல்லாமல் இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, பிளாட்பாரத்தில் இருப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னா, அந்த வீட்டை கட்டி முதல்ல போறாரு பாருங்க, அந்த ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வீடு திறப்புங்கிற பெயர்ல விருந்து கொடுக்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விருந்து கொடுத்தார்கள் ஆதாரம் கிடையாது. ஏன்னா அவங்க வீடு மங்களம் கட்டிக்கிறல, கட்டினா தானே கொடுப்பாங்க. அவங்க வீடு கட்டி கொள்ளாத காரணத்தினால, ஒரு குடிசையில் இருந்த காரணத்தினால அவங்கள வீட்டு வாசல் கூட கதவு கூட ஒரு பாய போட்டுக்குருவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க வீடு கட்டி யாருக்கு விருந்து கொடுத்தது கிடையாது. ஆனா அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. வீடு கட்டினா என்ன செய்யலாம், விருந்து கொடுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அனுமதிச்சதும் மார்க்கம் தான், அவங்க செஞ்சது மட்டும் மார்க்கம் கிடையாது. அவங்க செய்யாம நமக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவங்க எப்படி அலோவ் பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரில் வரக்கூடிய இன்னும் ஏராளமான நூல்களில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் என்னை ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னை ஒரு மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்ல, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு முதலாளி, ஒரு பணக்கார ஒரு முதலாளி ஒருத்தன் ஒரு வீட்டை கட்டுகிறான். உதாரணம் காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பணக்கார முதலாளி என்ன செய்கிறான், ஒரு வீட்டை கட்டுகிறான். அந்த வீட்டை கட்டிவிட்டு அந்த திறக்கிறதுக்காக வேண்டி ஒரு விருந்தையும் ஏற்பாடு செய்கிறான். விருந்தையும் ஏற்பாடு செய்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் மக்களை எல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு அழைக்க சொல்கிறான். அந்த வேலைக்காரனுடைய அழைப்பை ஏற்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அந்த விருந்தை சாப்பிடுவார்கள். அவருடைய அழைப்பை யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவங்க அந்த விருந்தை இழந்து விடுவார்கள். இதே மாதிரி தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் சொன்னேன், அது அல்லாஹ் அனுப்புறான ஒரு வேலைக்காரன் கூப்பிடுறதுக்காக நான் தான். விருந்துன்னு சொல்றேன்னா தான் சொர்க்கம். என்னை கூப்பிட்டு எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், உங்களை அழைக்க சொல்லியிருக்கிறான். வந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும், வரலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இது உதாரணமா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பணியை ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இந்த உதாரணத்திலாம் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. மார்க்கத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் உதாரணமா காட்ட மாட்டாங்க. அதுவும் தன்னுடைய பணிக்கு உதாரணமா காட்ட மாட்டாங்க. ஒருவன் வீட்டை கட்டுகிறான், அதுக்கு விருந்தை ஏற்பாடு செய்கிறான், ஆளை விட்டு அழைக்க சொல்லுகிறான், இந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தன்னுடைய தாவா பணியை வீடு கட்டி விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறாரே அவரோடு ஒப்பிடுகிறார்கள். தன்னை அவரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுவார்கள் என்று சொன்னால், அப்ப நம்ம என்ன விளங்கிறோம், வீட்டுக்காக வேண்டி வீடு கட்டுறதுக்காக வேண்டி விருந்து கொடுக்கலாம், அது மார்க்கத்தில் உள்ளது, அது நல்லது. நல்லதான உதாரணம் காட்டுவாங்க. கெட்ட செயலையா ரசூலுல்லாஹ் தன்னுடைய செயலுக்கு உதாரணம் காட்டுவாங்க. தன்னுடைய தாவா பணிக்கு, தன்னுடைய பிரச்சார பணிக்கு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றையா உதாரணம் காட்டுவாங்க? காட்ட மாட்டாங்க. அவங்க உதாரணம் காட்டினார்கள் என்று சொன்னா அது நல்ல விஷயம், அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், குறைஞ்சபட்சம் அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்றால் என்ன செய்யணும், அதில் அந்த அர்த்தம் வருமே தவிர கண்டிப்பா வெறுக்கத்தக்கதா இருக்காது. வெறுக்கத்தக்க ஒரு செயலை தன்னுடைய பணிக்கு உதாரணமா ரசூலுல்லாஹ் காட்ட மாட்டார்கள். அப்ப என்னுடைய பணிக்கு நான் என்ன உதாரணம் காட்டுகிறேன், ஒரு வீடு கட்டி விருந்துக்கு அழைக்கிறாரே அந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம ஏதாவது வீடு கட்டினோம் என்று சொன்னால், வீடு கட்டி திறந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மகிட்ட பரக்கத் செய்தால் அதுக்கு தகுந்தவாறு விருந்து கொடுக்கலாம். இதுக்கு இந்த லிமிட் உண்டு. இதுக்கு வீடு கட்டிவிட்டோம், வீடு கட்டினதுல இன்னும் 2-3 ரூபா கடன் இருக்கிறது, விருந்துக்கு இன்னொரு 3 ரூபா கடன் வாங்குறதா, அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வீடு கட்டின பிறகு அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு விருந்து கொடுக்க நினைத்தால் கொடுங்கள், அதை கூட உங்க சக்திக்கு தகுந்தவாறு தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாண விருந்துக்கே இப்படி கம்மியான அளவுக்குள்ள வழிகாட்டி இருக்கிறார்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், குறைந்த பட்ஜெட்டில் கூட உங்களுக்கு ஏன்ற விருந்தை கொடுக்கலாம், டீ சாப்பிட்டு போக சொல்லலாம். பெரிய அளவுக்கு எல்லாம் தந்திருந்தான்னு சொன்னால் பெரிய அளவுகளோடு உங்கள் விருந்துகளை கொடுத்து கொள்ளலாம். இதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி விருந்து என்ற வகையில் கல்யாணத்துக்கு மார்க்கத்தில் விருந்து இருக்கிறது. அதே மாதிரி வீடு கட்டி குடி போகிறவர்கள் என்ன செய்யலாம், விருந்து கொடுக்கலாம். இதுக்கு மார்க்கத்தில் ஃபங்க்ஷன் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால்